திரு மணி, முதல்ல நான் மேற்கு வங்கத்தை கைப்பற்றுவேன், பிறகு டெல்லியை கைப்பற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மம்தா. கருத்து கணிப்பு குறித்து இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் பாஜக அலுவலகத்திலேருந்து வந்திருக்கு கருத்து கணிப்பு. நான் அதை நம்பலை. 226 தொகுதிகளுக்கு மேல் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் அந்த விமர்சனங்கள்லாம் எடுத்துக்க முடியாது, இருக்கிற ஃபேக்டை வச்சு தான் பேசி ஆகணும். என்ன எதிர்பார்ப்பு? பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு எட்ஜ் இருக்கதாக சொல்றாங்க. ஆமாம், இப்போ இந்த 5 மாநில தேர்தல்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகம், மேற்கு வங்கம், அஸ்ஸாம், கேரளா அண்ட் புதுச்சேரி. நேற்றைக்கு வந்த கருத்து கணிப்புகளில் அஸ்ஸாம் அண்ட் கேரளா அண்ட் புதுச்சேரி வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ வந்து கேரளா வந்து ஆட்சி மாற்றம் வருகிறது, காங்கிரஸ் ஆட்சி, யூடிஎஃப் யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் வருது. அஸ்ஸாமில் வந்து ஹேமந்த் பிஸ்வாஸ் பிஜேபி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறது. புதுச்சேரியில் என்டிஏ ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறது. யுனானிமஸ் எல்லா எக்ஸிட் போல்ஸுமே, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளுமே ஐ திங்க் ஒரு கருத்து கணிப்பு கூட வந்து ஒரு எக்ஸிட் போல் கூட மாறுபட்ட ரிசல்ட் கொடுக்கல, யுனானிமஸாக இருக்குது. பெங்காலும் வெஸ்ட் பெங்காலும் தமிழகமும் வந்து கிட்டத்தட்ட சரிபாதியாக உடஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நம்ம வந்து இன்ஃபேக்ட் பெங்காலை விட தமிழகத்தில் போலரைசேஷன் அதிகமாக இருக்குது. சரிபாதி இப்படியும் அந்த பக்கமும் இருக்குது. மேற்கு வங்கத்தில் வந்து ஓரளவுக்கு டிஎம்சிக்கு வருதுன்னு சொன்னாலும் நீங்கள் சொன்னது போல் வந்து பிஜேபிக்கு தான் வாய்ப்புகள் அதிகம்னு வருது. இதை நம்ம வந்து ஐ திங்க் ஆங்கிலத்தில் சொன்னால் we have to take it with a pinch of salt. ஏன்னா போல்ஸ்டர்ஸால் வந்து ஏன் இந்த 2 மாநிலங்களை வந்து கணிக்க முடியலன்றது வந்து பெரிய விஷயம் தான். அதனால் நம்ம இது எந்த பக்கம் போவோம், பெண்டுலம் எந்த பக்கம் போகும்னு தமிழ்நாட்டுக்கு எப்படி சொல்ல முடியாது, அதே மாதிரி மேற்கு வங்கத்துக்கும் சொல்ல முடியாது. ஸோ யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு பேசுறது இன்றைய தேதியில் பொருளற்றது. ஏன்னா இன்னும் 3 நாட்கள் 4 நாட்களில் வந்து நமக்கு வந்த முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் எல்லா கருத்து கணிப்புகளையும் பொய்யாக்கி 3வது முறையாக மம்தா வந்தாங்க. அதனால வந்து இது யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்றது அந்த கணிப்பு அந்த வந்து முழுக்க பொருளற்றதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நாம் கவனிக்க வேண்டியது மேற்கு வங்கத்தை ஒருவேளை பிஜேபி கைப்பற்றினால் அதனால் வரக்கூடிய பாரதூரமான விளைவுகள் தான் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும். இன்ஃபேக்ட் பர்சனலி ஸ்பீக்கிங், நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 5 மாநில தேர்தல்களில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது மேற்கு வங்க தேர்தல் முடிவுகள் தான், தமிழக தேர்தல் முடிவுகள் கூட அல்ல. ஏன்னா இங்கே யார் ஜெயிச்சாலும் ஒன்றும் பெரிய மாற்றம் வரப்போதில்லை நான் நினைக்கிறேன். வேற வெஸ்ட் பெங்காலில் வந்து பிஜேபி ஒரு வேளை வெற்றி பெற்றால், நீங்கள் உங்களுடைய முன்னுரையில் சொல்லும்பொழுது நீங்கள் வந்து ஓப்பனிங் ரிமார்க்ஸில் மீண்டும்னு சொன்னீங்க, அது தவறு. பிஜேபி மீண்டும் ஆட்சியை தக்கும், இது வரைக்கும் அவங்க அங்கே பவரில் இருந்ததே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் பிஜேபி வந்து அங்கே ஹிந்தி ஹார்ட்லேண்டை கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ பெங்காலில் வந்து அவங்க பிடிக்கிறாங்கன்னா அதனுடைய விளைவுகள் வந்து பாரதூரமாக இருக்கும். சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து வாட் பெங்கால் திங்ஸ் டுடே இந்தியா வில் திங்க் டுமாரோன்னுவாங்க. இப்போ வெள்ளக்காரன் காலத்துலேருந்தே உங்களுக்கு வந்து மேற்கு வங்கத்தில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், அதிகப்படியாக இஸ்லாமியர்கள் 1/3 ஆஃப் த பாப்புலேஷன், 30%. கேரளாலையும் இருக்குது, பட் நியூமரிக்கலி ஸ்பீக்கிங் வந்து இங்கே எண்ணிக்கை அளவில் ரொம்ப அதிகம். அப்போ அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் ரெஸ்ட் ஆஃப் பெங்கால், வெஸ்ட் பெங்காலில் இந்தியா முழுவதும் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், அது ஒரு முக்கியமான விஷயம். 2வது, வங்கதேசத்தோடு பங்களாதேஷோடு பார்டர் ஸ்டேட் அது. இப்போ பங்களாதேஷில் கடந்த 2 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள், இப்போ ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் வந்திருக்குது, ஷேக் ஹசீனா இங்கே தான் இருக்காங்க, தஞ்சம் புகுந்திருக்கிறார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர், குறிப்பாக சிறுபான்மையினர் இந்துக்கள் மீதான கடந்த 2 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல், ஐஎஸ்ஐயோட இன்ஃப்ளூயன்ஸ் பெரிய அளவில் பங்களாதேஷில் இருக்குது. இங்கே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹிந்துத்துவா கவர்மெண்ட் வந்ததுன்னா அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் பங்களாதேஷில் என்ன? ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்ச கார்த்திகேயன், இந்த 5 மாநில தேர்தல் முடிவுகள் இப்போ அஸ்ஸாம் ஏற்கனவே அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. வடகிழக்கு மாநிலங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே அவங்க கண்ட்ரோலில், பிஜேபி கண்ட்ரோல் தான் இருக்குது. ஈஸ்டர்ன் இந்தியா, கிழக்கு இந்தியா முழுவதுமே பெங்காலில் அவங்க கைகள் போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 80% இந்தியா வந்து பாஜகவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ மோடி அரசின் கடந்த 12 ஆண்டுகளாக பிரதமர் மோடியுடைய ஆட்சியில் நிகழக்கூடிய மிக முக்கியமான அரசியல் சம்பவமாக நம்ம டிமானிட்டைசேஷனை சொல்லலாம், கொரோனா லாக்டவுனை சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் பெங்காலில் பிஜேபி ஜெயிச்சதுன்னா அதுதான் தி டெவலப்மெண்ட்னு எனக்கு தோணுது. தேர்தல் அணுகுன விதம் எப்படி இருந்தது? வங்காள பெருமிதம் அப்படின்ற உணர்வோடு மம்தா அணுகுனதும், உணவு, மொழி, கலாச்சார பின்னணியோடு பாஜக அணுகினதையும் பார்க்க முடிந்தது இந்த முறை. ஆமாம், அவங்க எப்படி பார்த்தாலும் ஹிந்துத்துவாவை முன்னெடுத்து அந்த எலெக்ஷனை கொண்டு போனாங்க. வேற மம்தா பானர்ஜி அவங்களுக்கே உரிய விதத்தில் வந்து மைனாரிட்டிஸ்க்கான அதிகப்படியான அவங்களுடைய கவனத்தை அங்கே செலுத்தினாங்க. பட் யார் ஆட்சிக்கு வந்தாலுமே வந்து கடந்த 78 ஆண்டுகளில் நாடு விடுதலை அடைந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டெவலப்மெண்ட்டே இல்லைன்றதுக்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களில் ஒரு 4 மாநிலங்கள் முக்கியமானது, மேற்கு வங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார். எல்லாம் ஒரே நேரத்தில் விடுதலை அடைஞ்ச பிறகு ஏன் அந்த நிலைமை? இன்னைக்கு தினத்தந்தி பேப்பரில் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் நான். அதாவது வந்து மக்கள் வந்து வாக்களிப்பதற்காக
நின்றுட்டு இருக்காங்க அதிகப்படியான பெண்கள். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ நான் பார்த்தேன். நான் கை ரிக்ஷா வந்து இழுத்துட்டு போகிறாரு ஒருத்தர், 2 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த ஒரு ஃபோட்டோ வந்து இட் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். கை ரிக்ஷா கலைஞர் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் ஒழிக்கப்பட்டு விட்டது. 78 ஆண்டுகளில் லெஃப்ட் ரூல் பண்ண 34 இயர்ஸாக இருக்கட்டும், அல்லது இப்போ மம்தா பானர்ஜி ரூல் பண்ண 15 ஆண்டுகளாக இருக்கட்டும், மனிதனே இழுக்கக்கூடிய இந்த அவலத்தை ஏன் வந்து மேற்கு வங்கத்தில் ஒழிக்க முடியல? இன்ஃபேக்ட் கல்கட்டாவில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ கை ரிக்ஷாஸ் இருந்துற போகுது. உதாரணத்துக்கு ஒரு அதிகபட்சம் இப்படி வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் ஒரு 5000 கை ரிக்ஷா இருக்குன்னா கூட அரசாங்கத்தாலேயோ அல்லது வந்து தொழில் முதலீட்டாளர்களாலேயோ கார்பரேட்ஸாலேயோ அதை ஏன் வந்து உங்களுக்கு வந்து அதை ஒழிக்க முடியல? அந்த ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு தெரியும் அஸ் அ ஜேர்னலிஸ்ட். அதாவது வந்து ஒரு 1000 வார்த்தைகளை நம்ம எழுதுறதை விட ஒரு ஃபோட்டோ அல்லது 10 நிமிஷம் விஷுவல் வந்து பல உண்மைகளை சொல்லிடும். வளர்ச்சியின் பிரதிபலிப்பு அது. வளர்ச்சியின் பிரதிபலிப்பு. அந்த பெண்கள் வந்து வாக்களிக்க வரிசையில் நிற்கிறாங்க. இல்லை, அருமையான ஃபோட்டோ. கை ரிக்ஷா எடுத்துட்டு ஒரு முதியவர் போறாரு, 2 பேர் அதில் உட்காந்துருக்காங்க. அப்போ இதுதான் வங்கத்தோட நிலைமை இன்னைக்கு. 34 ஆண்டு கால லெஃப்ட் ரூலுக்கு பிறகும் 15 ஆண்டு கால மம்தா பானர்ஜி ரூலுக்கு பிறகும் இதுதான் நிலைமைன்னா அப்போ என்ன அங்கே மாறப்போகுது? ஸோ இதையும் கவனத்தில் வச்சு தான் மேற்கு வங்க தேர்தல் முடிவுகளை நம்ம பார்க்கணும்.